ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ்ஓ சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான தமிழ் மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம். அதாவது இப்போ தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 3வது மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு. நம்மளுடைய பஞ்சாங்கமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ் மாதத்துடைய அடிப்படையில் தான் நடக்குது. தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப முக்கியமாகவே சொல்லப்படும். அதாவது தமிழ் மாதம் சூரியனுடைய அடிப்படையில் வரும். சூரியன் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு 30 நாட்களுக்கு ஒரு முறை மாறுவார். அப்படி மாறக்கூடிய அடிப்படையில் தமிழ் மாதமானது கணக்கிடப்படும். அப்படி சூரியன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரிஷப ராசியிலேருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆயிருக்கிறாரு. இந்த ஒரு விஷயம் ஜூன் 15ஆம் தேதியே நடந்துருச்சு. இப்போ ஜூன் 15ஆம் தேதி நடந்த இந்த ஒரு அதிசயத்தினால ஆணி மாதமானது தமிழ் மாதத்தில் 3வது மாதம் உருவாயிருக்கு. இந்த உருவாயிருக்கக்கூடிய ஆணி மாதமானது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பயங்கரமான தாக்கத்தை ஏற்படுத்தும். அதாவது தலையெழுத்தை மாற்றம் செய்யும். காரணம் கிரகங்களுடைய மாற்றங்கள் தான். ஸோ அந்த மாற்றங்களை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு கரெக்டாக இருக்கணுங்கிறதுக்காக டெய்லி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஆணி மாத ராசி பலனை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் கும்ப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கும்ப ராசியில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு ஆணி மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனடைங்க. ஆரம்பத்தில் ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்த பலருக்கும் இப்போ ஜோதிடத்து மேலே நம்பிக்கை வந்திருக்குன்னா அதற்கு காரணம் அபிக்யா சிறுவர் தான். நிறைய கணிப்புகளை அவர் கொரோனாக்கு கணிச்சதுனால இப்போ எல்லாருக்குமே ஜோதிடத்து மேலே புது நம்பிக்கையே வந்திருக்கு. ஸோ அந்த நம்பிக்கைக்கேற்ப இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அதே சமயம் ரொம்பவே நம்பகமாகவும் இருக்கும். அதனால் கும்ப ராசிக்காரங்க உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு ஆணி மாதம் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்குங்க. அதே போல் இந்த ஆணி மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆல்ரெடி ஒரு 8 நாட்களுக்கு மேலேயே ஆயிடுச்சு. இன்னும் 22 நாட்கள் இருக்குது. ஸோ இந்த 22 நாட்கள் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு கும்ப ராசிக்காரங்க அவிட்டம் 3-4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் கும்ப ராசிக்காரங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முதல்ல உங்களுக்கான பலன் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. சிக்கனத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஆணி மாதம் எதிலும் முன்னேற்றம் காணப்படும். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. முக்கிய நபர்களுடைய அறிமுகமும் உதவியும் கிடைக்கும். நண்பர்கள் மூலம் உதவி கிடைக்கும். மரியாதை கூட உங்களுக்கு பயங்கரமாக கூடும். திட்டமிட்ட காரியங்கள் எல்லாமே நன்றாக நடந்து முடியும். தொழில் வியாபாரத்தில் கூட எதிர்பார்த்தபடி சிறப்பாக நடக்கும். பணவரவு அதிகரிக்கும். பழைய கடன்கள் திருப்பி செலுத்தக்கூடிய நிலை உருவாகும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த இராஜாங்க ரீதியிலான சிரமங்கள்ல இருந்து விடுபடுவீங்க. உத்தியோகத்தில் கூட நிலை உங்களுக்கு மேம்படும். அரசாங்க அனுகூலம் ஏற்படும். குடும்பத்தில் கூட இருந்த குழப்பங்கள் உங்களுக்கு நீங்கும். வேடிக்கை வினோத நிகழ்ச்சிகளில் குடும்பத்தோடு சென்று கலந்து கொள்ள நேரிடும். சிலருக்கு திருமணம் கைகூடும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமானது ஏற்படும். பிள்ளைகளால் நன்மை கிடைக்கும். பெண்கள் உங்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். விரும்பிய பொருளை வாங்கி மகிழ்வீங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு வாகனத்தை ஓட்டும் போது கவனமாக இருக்கணும். எதிர்பார்த்த தாள்கள் தாமதமாக வரும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீரும். அரசியல் துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு மனக்குழப்பம் நீங்கும். ஆனால் பிறரோடு பழகும்போது மட்டும் நிதானமாக இருக்கணும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி சாதகமான பலன் தரும். ஆக மொத்தம் கும்பராசி அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்கள் ராசிக்கு இப்படி தாங்க இருக்க போது இந்த ஆணி மாதம். இந்த ஆணி மாதம் நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னென்னா, முருகனை வணங்கி வரணும். இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணிங்கனாவே எல்லா நலனும் உங்களுக்கு உண்டாகும். எதிர்ப்புகளும் நீங்கும். அதனால் பரிகாரமான இந்த முருக பரிகாரத்தை மட்டும் ஞாபகம் வைத்து கும்பராசிக்காரங்க அவிட்டம் 3-4 பாதத்தில் பிறந்தவங்க செய்திடுங்க. அவிட்டம் 3-4 பாதத்தில் பிறந்த கும்பராசிக்காரங்க பரிகாரம் செய்து பயஞ்சிருங்க. அதாவது பயனடைஞ்சிருங்கிறத தான் அப்படி சொல்கிறேன். ஸோ கும்பராசிக்காரங்க அடுத்த நட்சத்திரக்காரங்க சதயங்க. சதய நட்சத்திரத்தில் பிறந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த ஆணி எப்படி இருக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன். இந்த ஆணி எப்படி இருக்குங்கிறத உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு தெரிஞ்சுக்குங்க. எப்போதும் விழிப்புடன் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஆணி மாதம் நட்சத்திரநாதன் ராகுவினுடைய சார பலத்தால் அனுகூலமான பலன்கள் நீங்கள் எதிர்பார்க்கலாமா அப்போ கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம், கிடைக்கும். அதனால தான் எதிர்பார்க்கலாம் என்பதையே சொன்னேன். தைரியம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகமாக உங்களுக்கு அதிகரிக்கும்.
சகோதரர்கள் வகையில் மிக நல்ல பலனை எதிர்பார்க்கலாம். சகோதரர்கள் வகையில் ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும். நினைத்த வசதிகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிடைக்கும். எதிலும் லாபங்கள் கிடைக்கும். மனத்தெம்பு ஒரு வகையில் உண்டாகும். வீடு வாகனம் வாங்கக்கூடிய எண்ணம் கைகூடும். வாக்குவன்மையால் காரியம் கைகூடும். ஆன்மீக எண்ணம் உண்டாகும். ஆன்மீக எண்ணம் உண்டாகும்போது அந்த எண்ணங்களுக்கு ஏற்ப செயல்படுங்க. அது உங்களுக்கு பயங்கரமான வளர்ச்சியை கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல நிலைக்கு உருவீங்க. அதாவது நல்ல நிலைக்கு உயர்வீங்க. போட்டிகள்லாம் நீங்கும். எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும். தேவையான நிதியுதவியெல்லாம் கிடைக்கும். ஸோ தொழில் வியாபாரத்தில் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது நடக்கும். உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு முன்னேற்றம் காண்பீங்க. நிலுவையில் இருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு சேரும். நிர்வாக திறமை வெளிப்படும். மேலிடத்தில் உங்களுக்கான அங்கீகாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும். வீட்டில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும். பிள்ளைகள் மூலம் பெருமை கிடைக்கும். உறவினர்கள் மூலம் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு ஆதரவு அதிகரிக்கும். பெண்களுக்கு கூட ஒரு விதத்தில் மனதைரியம் கூடும். சாமர்த்தியமான பேச்சால் எடுத்த காரியம் கூட வெற்றியானது உங்களுக்கு கிடைக்கும். கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நன்மை தீமை பற்றிய கவலைப்படாமல் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை திறம்பட செய்யணும். போட்டிகள்லாம் அப்போ தான் உங்களுக்கு மறையும். அரசியல் துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீரும். பணவரவு உங்களுக்கு கூடும். மனக்குழப்பம் நீங்கும். மாணவர்களுக்கு கல்வி நிலை உயரும். எதிர்பார்த்த உதவிகள் தாமதமே இல்லாமல் கிடைக்கும். ஸோ உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு இந்த டைம் ஆனி மாதம் இப்படியெல்லாம் நடக்கும் என்று உங்களுக்கான பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இந்த பலன்கள் கும்பராசிக்காரங்க இந்த சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்த கும்பராசிக்காரங்க இதற்கேற்ப நடந்துக்குங்க. இந்த பரிகாரம் உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நவக்கிரகங்களை வணங்கினீங்கனாவே நோய் நீங்குமா, மனக்குழப்பம் தீருமா. அதனால் சதய நட்சத்திரத்தில் பிறந்த கும்பராசிக்காரங்க இந்த நவக்கிரகங்கள் வழிபாடு மட்டும் ஆனி மாதம் செய்ய மறக்காதீங்க. அடுத்ததாக கும்பராசி புரட்டாதி 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஆனி மாதம் எப்படி இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஆனி மாதம் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. சுய சிந்தனையால் காரியங்களில் வெற்றி பெறக்கூடியவங்களுக்கு இந்த ஆனி மாதம் யோகமான பலன்கள் பெறப்போகிறீங்க. சோம்பல் இல்லாமல் உழைக்க வேண்டியது இருக்கும். வெளியூர் பயண வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும். ஏழரை சனி மூலமாக சோம்பலும் சோர்வும் உண்டாகும். மனதில் தேவையற்ற எண்ணங்கள் ஏற்படும். ஆனாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய தன்னம்பிக்கையால் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வீங்க. வழக்குகளில் சாதகமான நிலை காணப்படும். திடீர் செலவு உண்டாகலாம். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. காரியங்களில் தடை தாமதம் ஏற்படும். அதனால் காரியங்கள் செய்யும்போது அந்த காரியங்களில் தடை தாமதம் ஏற்படுவதை கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். அதே போல் தொழில் வியாபாரம் கூட எதிர்பார்த்தபடி நல்லபடியாக இருக்கும். பணவரவு ரொம்ப அதிகமாக இருக்கும். யோசித்து செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் சாதகமான பலன் தரும். அதனால் யோசித்து ஒவ்வொரு காரியங்களும் செய்யுங்க. அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு உழைப்பு அதிகமாக இருக்கும். எடுக்கக்கூடிய முயற்சிகள் கூட அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். சாதாரணமாக செய்யக்கூடிய காரியங்களை கூட அதிகமான முயற்சிகள் எடுத்து செய்ய வேண்டியது இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. குடும்பத்தில் இருப்பவர்கள் வீண் தொல்லைகள் ஏற்படலாம். தாய்வழி உறவினர்களிடம் வீண் மனஸ்தாபம் உண்டாகலாம். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை கூட வரலாம். பிள்ளைகள் மேலே கூடுதல் கவனம் செலுத்துறதும் நல்லது. உங்கள் உறவுகள் மேலேயும் கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது. பெண்களுக்கு வீண் மனக்கவலை உண்டாகும். அந்த மனக்கவலையெல்லாம் போக்குவதற்கு மனதை ரொம்ப தூய்மையாக வைத்துக்க பாருங்கள். கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு புத்தி சாதுரியம் ரொம்ப முக்கியம். அப்போ தான் எல்லாத்தையும் சமாளிக்க முடியும். வீண் அலைச்சல்கள் ஏற்படும். அரசியல் துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பணிகளில் இடையூறுகள் ஏற்படும். பழைய பாக்கிகள் வசூலில் தாமதமான நிலை காணப்படும். மாணவர்களுக்கு கூட கல்வியில் மந்தமான நிலை மாற கூடுதல் கவனத்தோடு பாடங்களை படிக்கணும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஆனி மாதம் உங்களுக்கு இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ கும்பராசிக்காரங்க புரட்டாதி 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவங்க இப்படியெல்லாம் நடந்துக்குங்க. ஸோ உங்களுக்கு பரிகாரம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நவக்கிரகங்களில் இருக்கக்கூடிய சூரிய பகவானை குரு பகவானை முல்லை மலர் சூடி வணங்கு வரணும். இதை செய்திங்கன்னா எல்லா நன்மைகளும் உண்டாகும். செல்வ நிலை உயரும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை இந்த நட்சத்திரத்தில் பிறந்த கும்பராசிக்காரங்க செய்திடுங்க.
ஸோ இந்த வீடியோவை கும்பராசிக்காரங்க ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த தாள்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த தாள்களுக்கு ஏற்ப நடந்து பலனடைங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல கும்பராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். மீன ராசிக்காரங்களுக்கு ஆணி மாத ராசி பலனோடு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.